أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. السلام عليكم ورحمة الله وبركاته. சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து பல்கலா. பல்கலாவுடைய லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 லெட்டர்ஸ். காஃப், கா, பா, ஜீம், தால். சரிங்களா? இந்த 5 லெட்டர்ஸும் பல்கலா லெட்டர்ஸ். இந்த 5 லெட்டர்ஸ்க்கு மேல என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கூன் வரும். சரிங்களா? இந்த 5 லெட்டர்ஸ் மேல சுக்கூன் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அசைச்சு ஓதுவோம். சுக்கூன்னா என்ன? இப்போ குரான்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி கமா மாதிரி போட்டுருப்பாங்க. இப்போ நம்ம எழுதுறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இப்படி சர்க்கிள் போடுவோம். சரிங்களா? இதுதான் சுக்கூன். அப்போ இந்த 5 லெட்டர்ஸ்க்கு மேல சுக்கூன் வந்தா நம்ம பவுன்ஸ் பண்ணி ஓதுறோம். அதுதான் பல்கலா, அதாவது அசைத்து ஓதுதல். எப்படி அசைச்சு ஓதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய சவுண்ட் என்னன்னா பாதி பொம்மா சவுண்ட் கொடுப்பாங்க. அசைச்சு ஓதுறதுல பாதி பொம்மா சவுண்ட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ பொம்மா பூ, பூன்னு சொல்லுவோம். அப்போ பாதி பொம்மா சவுண்ட்னா பல், பல். ஓகே, அப்பல், இப்பல், உப்பல், அப்பல், இப்பல், ஊப்பல், அது, இபு, உபு, அஜு, இது, உஜு, அது, இது, உது. சரிங்களா? அப்போ இதுதான் நம்ம அசைச்சு போதும். இப்போ நார்மலா அசைக்காம போதும், பவுன்ஸ் பண்ணாம எப்படி போதும்னு பாருங்க. அப், இப், உ, அட், இச், உச். சோ இந்த மாதிரி ஓதக்கூடாது. சரிங்களா? இந்த லெட்டர்ஸை வந்து நம்ம அசைச்சுதான் ஓதணும், பவுன்ஸ் பண்ணி தான் ஓதணும். இதுக்கு பேர் தான் கல்கலா. அப்போ காஃப், மைலா, ஃபத்ஹா, கஸ்ரா, பொம்மானா இருந்தா அது கல்கலாவான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரிங்களா? ஒன்லி சுக்கூன் இருந்தா மட்டும்தான் அது வந்து கல்கலா. ஓகே, இந்த 5 லெட்டர்ஸ். இந்த 5 லெட்டர்ஸ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது என்ன சொல்லலாம்? ஊத்துபுஜர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊத்துபுஜர், ஊத்துபுஜர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஊத்துபுஜர், காஃப், கா, பா, ஜீம், தால். ஓகே, ஊத்துபுஜர். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பா தோஷப், பா தோஷப், பா பா சுக்கூன். இதுல எது கல்கலான்னு கேட்டா இதுதான் கல்வி. சரிங்களா? பா சுக்கூன் தான் கல்வி. பா தோஷப். ஓகே, பட் ஷப் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் வராது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா என்னதான் வரும்? பா தோஷப் அப்படி பவுன்ஸ் ஆகிதான் வந்து சொல்றதுக்கு வரும். அடுத்து பாருங்க சபஹன், சபஹன். இதுல எங்க கல்கலா? பா தான் கல்வி. சரிங்களா? இங்கதான் சுக்கூன் இருக்கு. கல்கலா லெட்டர்ஸ்ல சுக்கூன் வந்தாதான் நம்ம வந்து கல்கலான்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஆழ்தைனி, ஆழ்தைனி. ஓகே, இதுல எது கல்கலா? தால். அடுத்து நஃபஅன், நஃபஅன், காஃப். தஜ்ரி, தஜ்ரி. ஓகே, இதுல எது? ஜீம்னா கல்கலா. சோ இந்த கல்கலா லெட்டர்ஸ் மேல சுக்கூன் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து பவுன்ஸ் பண்ணி ஓதுறோம். இதுக்கு பேரு தான் கல்கலா. ஃபத்ஹா, கஸ்ரா, வம்மா இந்த ஹரக்கத் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அது வந்து கல்கலான்னு சொல்லக்கூடாது. ஒன்லி சுக்கூன் வந்தா மட்டும்தான் அது கல்கலா. ஓகே, ஓகே, அடுத்து பாருங்க. மத்த லெட்டர்ஸ் எல்லாம் சுக்கூன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அசைக்காம ஓதணும், பவுன்ஸ் பண்ணாம ஓதணும். எப்படி? ஜம் அன், ஜம் அன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜம் அன். அடுத்து குல்பன், குலுபன் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. லவ்வன், லகுவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? கல்கலா லெட்டர்ஸை மட்டும் தான் நம்ம பவுன்ஸ் பண்ணி ஓதணும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.